வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும், ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் முழக்கம். இருமொழிக் கொள்கைதான் கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நாகை பயணம், பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என அண்ணாமலை அறிவிப்பு. நாடாளுமன்ற தொகுதி மறுவரை குறித்து ஆதாரமற்ற தகவல்களை திமுக வெளியிடுவதாக விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன்துறை கிராமத்தில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்த சோகம். ஆலய திருவிழாவுக்காக அலங்கார வேலையில் ஈடுபட்டிருந்த போது ஏணி மின்கம்பியில் உரசியதால் விபரீதம். இணையம்புத்தன்துறை கிராமத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவு. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 950வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் மக்கள் விமான நிலையம் அமைக்க மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முழக்கம். சென்னை மாநகராட்சியில் மண்டலங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. கொளத்தூர், வில்லிவாக்கம், டி நகர், விருகம்பாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் புதிதாக சேர்ப்பு. அனைத்து பகுதிகளுக்கும் அடிப்படை வசதிகளை சீராக வழங்க ஏதுவாக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. தமிழகம் முழுவதும் புனித ரமலான் மாத நோன்பை தொடங்கிய இஸ்லாமியர்கள் மதுரை, கோவையில் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை. நாகூர் தர்காவிலும் இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை. நடிகை விவகாரம் தொடர்பாக சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டிய போது தகராறு ஏற்பட்ட விவகாரம். காவலாளிகள் 2 ஒரு வழக்கில் ஜாமீன் வழங்கி சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவு. தன்னை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சீமானுக்கு நடிகை பகிரங்க எச்சரிக்கை. பத்திரிகையாளர்கள் முன்னால் நாடகம் நடத்த வேண்டாம் என்றும் ஆவேசம். திருமணமான 26 நாளில் கணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்த மனைவியால் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடியில் பரபரப்பு சம்பவம். புது மாப்பிள்ளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணிகளும் அரையிறுதிக்கு முன்னேறிவிட்ட நிலையில் குரூப் ஏ பிரிவில் முதலிடத்தை பிடிக்க போட்டா போட்டி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அரையிறுதிக்குள் நுழைந்த 4 அணிகள். ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இருக்கும் போஸ்டரை வெளியிட்டது ஐசிசி. 2026 தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டி. ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும் பஞ்ச் வசனங்கள் அரசியலுக்கு ஒத்துவராது, ரீல்ஸ் போட மட்டுமே பயன்படும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 6 பேர் கைது. மும்பையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் மூலம் மதுரையில் கள்ள நோட்டுகளை வாங்கி தமிழகம் முழுவதும் ஆட்டுச்சந்தைகளில் புழக்கத்தில் விட்டது அம்பலம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சாலையோரம் இருந்த மரம் முறிந்து விழுந்ததில் ஸ்கூட்டரில் சென்ற கணவன் மனைவி உயிரிழந்த சோகம். விபத்தில் சிக்கிய ஸ்கூட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. கோவை மாவட்டம் ஓனாபாளையம் பகுதியில் 4 ஆடுகளை கடித்துக் கொன்ற சிறுத்தை. ஊருக்குள் நுழைந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வன ஊழியரை ஆக்ரோஷமாக துரத்திய காட்டு யானை. உயிரை காப்பாற்றிக் கொள்ள வன ஊழியர் ஓட்டம் பிடித்த அதிர்ச்சி காட்சிகள். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வடமாநில இளைஞருக்கு சிகிச்சை மறுக்கப்படவில்லை. சொந்த விருப்பத்தின் பேரிலேயே அவர் டிஸ்சார்ஜ் ஆகி சென்றதாக மருத்துவமனை டீன் விளக்கம். தென் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 63,520 ரூபாய்க்கு விற்பனை. அரியலூர் ரயில் நிலையத்தில் பயணியிடமிருந்து 77 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். ஹவாலா பண பரிமாற்றத்திற்காக கொண்டு சென்றவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஏலச்சீட்டு நடத்தி உடன் பணிபுரியும் போலீசாரிடமே மோசடியில் ஈடுபட்ட சேலம் மாநகர ஆயுதப்படை SSI. விசாரணையில் மோசடி செய்தது உறுதியான நிலையில் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு. சிவகங்கையில் கோவில் பூசாரியை காவலர் ஒருவர் குடும்பத்துடன் சேர்ந்து தாக்கியதால் பரபரப்பு. வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறால் தாக்கப்பட்டதாக புகார். காவலரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உயிருடன் இருக்கும் பெண்ணுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கிய வட்டாட்சியர். கழுத்தில் மாலையுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மூதாட்டியால் பரபரப்பு. மதுபோதைக்கு அடிமையாகி தகராறு செய்த மகனை தேங்காய் வெட்டும் அரிவாளால் வெட்டிக் கொன்ற தந்தை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே அதிர்ச்சி சம்பவம்.
கேரள மாநிலம் கோட்டயத்தில் மதுபோதையில் காரை ஆற்றுக்குள் ஓட்டிச் சென்ற நபர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய நபரிடம் தன் கார் நீருக்குள் மூழ்குவதாக கூறி போதை ஆசாமி வாக்குவாதம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் கேரள மன்னர் பழசிராஜா பயன்படுத்திய குகை கண்டுபிடிப்பு. 300 மீட்டர் தூரத்திற்கு 2 பாதைகளாக பிரிந்து செல்லும் ரகசிய குகை. சிவகங்கை மாவட்டம் ஆவினிப்பட்டி கண்மாயில் விமரிசையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் பங்கேற்பு. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழை மொழிப்பாடமாக கொண்டு வர முடியுமா? மத்திய அரசுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. ஒரு மொழியை அழித்து மற்றொரு மொழியை திணிக்கக்கூடாது என்றும் காட்டம். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை இபிஎஸ் அணியினர் திறந்து வைத்த நிலையில் அதே சிலையை மீண்டும் திறக்கப் போவதாக ஓபிஎஸ் அணியினர் அறிவிப்பு. அழைப்பிதழ் அச்சடித்து விநியோகித்ததால் புதுச்சேரியில் பரபரப்பு. சிவகங்கையில் தேநீர் கடைகளில் அதிரடி சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத் துறையினர். வடை உள்ளிட்ட உணவு பண்டங்களை செய்தித்தாளில் பொதிந்து கொடுத்த கடைகளுக்கு அபராதம் விதிப்பு. சென்னையில் வியாசர்பாடி பேசின் பிரிட்ஜ் இடையே ரயில் பயணிகளை குறிவைத்து செல்போனை பறித்த 2 பேர் கைது. பெரிய கம்புகளை பயன்படுத்தி பயணிகளின் செல்போனை தட்டி பறித்ததாக வாக்குமூலம். கொடைக்கானலில் சாரல் மழைக்கு இடையே இயற்கை அழகையும் இதமான சூழலையும் அனுபவித்த சுற்றுலா பயணிகள். பனிமூட்டத்திற்கு நடுவே நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து உற்சாகம். பொள்ளாச்சியில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மாரியம்மன் கோயில் திருவிழா. பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். ஈரோடு மாவட்டம் சந்தியபாளையத்தில் நடைபெற்ற அங்காளம்மன் கோவில் திருவிழா. 500க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாக்கள் பலியிடப்பட்டு 20,000 பேருக்கு கறி விருந்து. நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் ரமலான் நோன்பு தொடங்கியது. டெல்லியில் உள்ள ஹஸ்ரத் நிஜாமுதீன் தர்கா மின்னொளியில் ஜொலிப்பு. மும்பை, ஹைதராபாத் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள சந்தைகளில் நோன்பு பொருட்களை தேடி தேடி வாங்கிய இஸ்லாமியர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பகுதிகளில் விமானங்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும். திருப்பதி தேவஸ்தான அறங்காவல் குழு தலைவர் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சரிடம் கடிதம் மூலம் வேண்டுகோள். கொல்கத்தாவில் மேற்கு வங்க மாநில கல்வித்துறை அமைச்சரை தாக்கிய ஜாதவ்பூர் பல்கலைக்கழக மாணவர்கள். வழிமறித்த மாணவர்கள் மீது அமைச்சரின் கார் மோதிச் சென்றதால் பரபரப்பு. மேற்கு வங்கத்தில் கல்வி அமைச்சர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். ஹரியானாவில் படுகொலை செய்யப்பட்ட இளம்பெண் உடல் சூட்கேஸில் அடைக்கப்பட்டு சாலையில் வீசப்பட்ட கொடூரம். கொலை செய்யப்பட்டவர் பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் பங்கேற்ற இளம் காங்கிரஸ் தொண்டர் என்பது தெரியவந்ததால் அதிர்ச்சி. 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பின் பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கு பிறப்புச் சான்றிதழ் கட்டாயம். மற்றவர்கள் பாஸ்போர்ட் திருத்த விதிகள் 2025 படி பிறப்பு சான்றாக மாற்ற ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. கோவாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டியது கார்னிவல் திருவிழா. அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பால் வீதியெங்கும் உற்சாகம். இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் பாதுகாப்புக்கு 2,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் மோடியால் 2020ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். உத்தரகண்டில் பனிச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட 47 பேரில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. ஒருவர் தானாகவே வீட்டுக்கு திரும்பிய நிலையில் 4 பேரை மீட்கும் பணிகள் தீவிரம். சென்னை போரூரில் உள்ள தியேட்டரில் ரசிகர்களுடன் சப்தம் படம் பார்த்த நடிகர் ஆதி. படம் தாமதமாக வெளியானதற்கு ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்பதாக ஆதி உருக்கம். சமூக வலைதளங்களில் தான் பேசுவது போல் வெளியாகும் வீடியோவை நம்ப வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ரசிகர்களுக்கு நடிகை வித்யா பாலன் வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் டிரம்ப், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையேயான காரசார விவாதம் தொடர்பான AI வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட். ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தரப்பினரும் விமர்சனம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான சந்திப்பு வாக்குவாதமாக மாறியதற்கு வருத்தம் தெரிவித்தார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவுடனான போரில் அமெரிக்கா யுக்ரைன் பக்கம் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் அமெரிக்க பயணம் முழுமையான அரசியல் தோல்வி என ரஷ்யா தாக்கு. ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் அடிக்காமல் விட்டதே பெரிய விஷயம் என ரஷ்ய வெளியுறவுத்துறை கருத்து. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், போலந்து மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் கனடா பிரதமர்களும் ஆதரவு குரல். பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. யுக்ரைனின் பாதுகாப்பு, ஆயுத பற்றாக்குறையை சரி செய்வதற்கு கடன் வழங்க பிரிட்டன் ஒப்புதல்.
அமெரிக்காவின் நெவாக் விமான நிலையத்தில் புறப்பட்ட சில நொடிகளில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் என்ஜினுக்குள் பறவைகள் புகுந்ததால் தீப்பிடித்தபடி சென்ற அதிர்ச்சி காட்சி. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் களை கட்டிய கார்னிவல் திருவிழா. சம்பா நடன பள்ளிகளின் கண்கவர் அணிவகுப்பால் பார்வையாளர்கள் உற்சாகம். பொலிவியாவில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. திருவிழாவுக்காக சென்று கொண்டிருந்த 33 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். சீனாவில் AI தொழில்நுட்பத்தின் உதவியோடு குழந்தைகளின் எதிர்கால கனவை நனவாக்கிய ஆசிரியர். எதிர்காலத்தில் எப்படி இருப்போம் என்பதை காணொளியில் கண்டு வியப்படைந்த குழந்தைகள். 14வது குழந்தைக்கு தந்தையானார் உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்க். 4வது மனைவியான ஷிவோன் செல்லிஸ் எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் போட்டியில் இங்கிலாந்து அணியை எளிதில் வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா. அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். துபாய் ஓபனில் பட்டம் வென்றார் கிரீஸ் வீரர் சிட்சிபாஸ். கனடா வீரர் ஃபெலிக்ஸ் ஆகரை நேட் செட்களில் வீழ்த்தி அபாரம். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் பெங்களூருவை சாய்த்தது டெல்லி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.